வரும். கம்ஃபர்டபிளா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறோம். ஆமா. ஸோ இது வந்து எலிஜிபிள் இந்தியன்ஸுக்கு யூகே கவர்மெண்ட் சென்னையில சொல்ற ஒயிட் போர்டு டிஜிட்டல் போர்டு. ஆமா. அதெல்லாம் அந்த போர்டு எல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் டேப் பண்ணா 1.75. வீசா பத்தி சும்மா சர்ச் பண்ணும்போது தெரிஞ்சது 5 lakh people அப்ளை பண்றாங்கன்னா 3000 இதுதான் இருக்கு. நீங்க வந்து ரோட்ல அலைஞ்சிட்டு இருக்க கூடாது. இது ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க கவர்மெண்ட். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விசா கேட்டகரியில யூகே வரும். லைக் ஸ்டூடெண்ட் விசா, விசிட்டர் விசா, டிபெண்டன்ட் விசா, இந்த மாதிரி பல விசால வரும். அந்த வரிசையில யூத் மொபிலிட்டி விசா பத்தின அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்ல. ஸோ யூத் மொபிலிட்டி விசால வந்து என்னோட ஃப்ரெண்ட் கூட நீங்க நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து நீங்க நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் டைமா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களுக்கு நான் சொல்ல போறேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அவங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா இவங்களை மீட் பண்ணது ஒரு சர்ப்ரைசிங்கான மொமெண்ட் எனக்கு. ஒரு நாள் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது எதர்ச்சியா பார்த்தோம். 7-8 வருஷத்துக்கு முன்னால சென்னையில நாங்க வந்து ஒரே காலேஜ், என்னோட சீனியர் இவங்க. எப்படி வந்தீங்க, என்ன இதுன்னு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பேசும்போது யூத் மொபிலிட்டி விசால நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ரொம்ப நாளா வந்து இதை பத்தின வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்க கிட்டே இது வந்து டீட்டெயிலா கேட்போம். ஹாய் ப்ரோ. ஹாய். ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறோம். ஆமா. காலேஜ்ல பார்த்தது. ஆமா. ஓகே, எந்த ஊர் நீங்க, உங்க பேர் என்ன? எனக்கு தெரியும். அவங்க ஓகே ஓகே. என் பேர் முத்து. சென்னை தான் எங்களோட இது நேட்டிவ். நாங்க தான் வரேன். எல்லாம் ஒன்னா சென்னையில ஒரே காலேஜ் படிச்சோம். ஓகே. ஸோ அன்னைக்கு போகும்போது பார்த்தா இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்புறம் ஃபேஸ்புக்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். அப்பதான் தெரிஞ்சது ஓகே இந்த பையன் இங்கதான் இருக்கான் போல இருக்கு அப்படின்னு. நான் தூரத்துல இருந்து பார்த்தேன். அப்புறம் சரி நான் வந்து பேசினேன் அன்னைக்கு. அப்புறம் தான் ஓகே நீங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன் ஆல்ரெடி. ஓகே, குட் டு see you. ஓகே, தேங்க்ஸ் so மச். இந்தியாவில் இருக்கும்போது என்ன ஒர்க் பண்ணீங்க? எந்த விஷயம் யூகே வரணும்னு உங்களுக்கு தூண்டுனது? இந்தியாவில் நான் வந்து பேங்கிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீசா பற்றி சும்மா சர்ச் பண்ணும்போது தெரிஞ்சது இந்த மாதிரி ஆக்சுவலாக யூத் மொபிலிட்டின்னு ஒரு வீசா இருக்குது. ஸோ இது வந்து எலிஜிபிள் இந்தியன்ஸுக்கு யூகே கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் டைப்பில் இவ்வளோ வீசா கொடுக்குறாங்க. ஸோ வெறும் இந்தியன் கவர்மெண்ட் மட்டும் தான், மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து இந்த விசால வர முடியாது? இருக்கு. மற்ற கண்ட்ரிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, அவங்களுக்கும் அது மாதிரி. இந்தியாவில் வேற நேம்ல. இந்தியாவுக்கு அது பேர் வந்து யங் ப்ரொஃபஷனல் வீசா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கூகுள்ல யங் ப்ரொஃபஷனல் வீசா அப்படின்னு போட்டாலே இந்தியா ரிலேட்டட் ஒரு கண்ட்ரிக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கு, கிரைட்டீரியா இருக்கு. ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு அந்த மாதிரி சில கண்ட்ரிஸ் கூட. நம்ம இந்தியாவுக்கு இது பேரு காமனா யூத் மொபிலிட்டி சொல்லுவாங்க. ஆனா இந்தியாவோட எக்ஸாக்டா நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா வந்து யங் ப்ரொஃபஷனல் வீசா அப்படின்னு போட்டாலும் அதோட இது வரும். ஓகே. இப்படி இது ஒரு ஃப்ரெண்டு சொல்லி தான் எனக்கு தெரியும். ஓகே. நான் சும்மா பார்த்துட்டு இருந்தோம். வாண்டடா எதுவும் போய் செக் பண்ணல. ஜஸ்ட் என் ஃப்ரெண்டு சொல்லும்போது ஓகே என்ன சர்ச் பண்ணி பார்த்தம்போது இந்த மாதிரி ஒரு வீசா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. இது வந்து நீங்களா அப்ளை பண்ணீங்களா? ஏஜென்சிஸ் இருக்காங்களா இல்ல எப்படி இது? இல்ல, இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். நம்மளாவே ஜஸ்ட் லைக் தட் யூகே கவர்மெண்ட் வெப்சைட்டுக்கு போய் நம்மளாவே அப்ளை பண்ணி செக் பண்றது தான். ஒன்னும் ஏஜென்சி மூலியமா அப்ளை பண்ண நாட். இது வந்து ஒரு காலேஜ் அட்மிஷன் அந்த மாதிரி ப்ராசஸ். நார்மலா யார் வேணா அப்ளை பண்ணலாம். எனி ஒன் கேன் பார்ட்டிசிபேட். பட் சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா? ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். அப்புறம் உங்க ஏஜ் வந்து 18 to 13 இருக்கணும். 18 above to 30 தான் இருக்கணும். 31 ஆனா கூட உங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க வந்து பேங்க்ல உங்களுக்கு சேவிங்ஸ் இவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்கணும். அந்த சேவிங்ஸ் ஏன் வச்சிருக்கணும்னு நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னொரு கிரைட்டீரியா, நீங்க வந்து எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். யூஜி, பிஜி, டிப்ளமோ நாட் எலிஜிபிள். தெளிவா இதை நான் மென்ஷன் பண்ண விரும்புறேன். டிப்ளமோ இருந்தா அப்ளை பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு டிகிரி, யூஜி டிகிரி வச்சிருக்கணும். இந்த இயர் தான் பாஸ்ட் அவுட்டா இருக்கணும். அதெல்லாம் அப்படி தேவையில்லை. ஏஜ் உங்களுக்கு கிரைட்டீரியா வந்தது இல்ல, அதனால அதுக்குள்ளே எல்லாமே வந்துடும். இது இந்த 4 எலிஜிபிலிட்டி தான். ஏன் இந்த பேலன்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்னா, ஸோ இத்தனை பவுண்ட்ஸ் வச்சிருக்கணும். இந்தியன் ருப்பில நீங்க வந்து மந்த்லி ஒரு 2,80,000 வச்சிருக்கணும். இந்தியன் மணில கன்வெர்ட் பண்ணனா 2,80,000. இந்த மணி ஏன் தேவைப்படுதுன்னு அவங்க சொல்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யூகே வரீங்க, உங்களுக்கு வேலை இல்லை. ஸோ டு சப்போர்ட் யுவர் செல்ஃப். இப்போ நீங்க ரெண்ட் கொடுக்கணும். உங்களுக்கு வேலை கிடைச்சி நீங்க வரதுக்கு முன்னாடியே வேலை கிடைச்சிச்சுன்னா ஓகே. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து ரோட்ல அலைஞ்சிட்டு இருக்க கூடாது. இது ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க கவர்மெண்ட். இந்த பேலன்ஸ் கண்டிப்பா வச்சிருக்கணும். இங்க வந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2-3 மாசம் கொஞ்சம் வேலை கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும் கண்டிப்பா. ஸோ இந்த அமௌண்ட் உங்களுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்க
இமிகிரேஷன் கூட உங்களை செக் பண்ணுவாங்க இந்த பேங்க் பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு. நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் காட்டணும், இமிகிரேஷன் அப்பயும் இதை காட்டணும். ஓகே. இப்போ ஸ்டூடெண்டா வரவங்களுக்கு வந்து ஷோ மணி காட்டணும், அது மாதிரி இந்த இது. ஆமா. ஓகே. இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஸ்டார்ட் பண்ணி இங்க வந்து ரீச் ஆகிறதுக்கு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு டைம் எடுக்குது? இப்போ நீங்க வந்திருப்பீங்க, இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, அப்ராக்சிமேட்டா ஒரு பர்சனுக்கு எவ்வளவு டைம் டியூரேஷன் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி இங்க ரீச் ஆகிறதுக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு பேலட்ல இருந்து இது வந்து ஆக்சுவலா இந்த வீசா வந்து ஒரு பேலட் ப்ராசஸ் தான். ரேண்டமா எவ்வளவு பேர் ஒரு 5 lakh பீப்புள் அப்ளை பண்றாங்கன்னா 3000 இதுதான் இருக்கு. இயர்லியே ஒரு 3000 வீசா தான் கொடுக்குறாங்க. ஆல் ஓவர் இந்தியன்ஸ் மட்டும்தான் 3000 வீசா தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ இது ஒரு பேலட் ப்ராசஸ் தான். சோ மெனி பீப்புள் இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் வந்துருச்சு, நிறைய வீடியோ வந்துருச்சு, நிறைய எல்லாருமே இப்போ அப்ளை பண்ணி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ண 2 weeksல நீங்க பேலட்ல செலக்ட் ஆயிருக்கீங்களா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி யூகே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலைனா ஜூலை 25 to 30க்குள்ள இந்த பேலட் ஓப்பன் ஆயிருக்கும். பேலட் ஓப்பன் ஆகுது வந்து ஃப்ரீ, யார் வேணா எந்த மணி பே பண்ண எதுவுமே வேணாம். அப்ளிகேஷன் ஃபார்முக்கு காசு கிடையாது, ஜஸ்ட் அப்ளை பண்ணலாம். பேலட்ல நாட் அப்ளிகேஷன், பேலட்ல என்டர் ஆகுது. ஸோ இப்போ இந்த பேலட்ல என்டர் ஆக போறீங்க, யூகே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க 25 to 30 இந்த பேலட் ஓப்பன் ஆகுது. இப்போ யார் வேணா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒண்ணுமேல ஒரு இமெயில் ஐடி, உங்க வேலிட் பாஸ்போர்ட் இருக்கும், இது இருந்தா போதும். அது எதுவுமே கேட்காது. உள்ள போனீங்கன்னா உங்க இமெயில் ஐடி கேட்கும், பாஸ்போர்ட் நம்பருக்கு, தட்ஸ் இட். என்டர் பண்ணீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லி என்டர்ட் பேலட் அப்படின்னு வந்துடும். நீங்க உங்களுக்கு சப்போஸ் அந்த பேலட்ல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா வித்தின் 2 weeks உங்களுக்கு ரிசல்ட் மெயில்ல வரும். எனக்கும் அதே மாதிரி 2 weeks கழிச்சு யூஆர் சக்சஸ்ஃபுல் இந்த பேலட்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் நம்பர் மாதிரி ஒரு ரேண்டம் நம்பர் உங்களுக்கு வரும். ஸோ ஓகே, நீங்க அப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், ஓகே நம்ம இதுல செலக்ட் ஆயிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் தான் விசா அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து பேலட்ல என்டர் ஆயிட்டீங்க, செலக்ட் ஆயிட்டீங்க, அடுத்து என்ன ப்ராசஸ்? ஓகே, உங்களுக்கு ஒரு மெயில் வந்துடும், யூ ஆர் சக்சஸ்ஃபுல்லி செலக்டட் ஃபார் திஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். நான் ஒன்று சொன்னல, இந்த 2,80,000 பேலன்ஸ். ஆக்சுவலா அதுல ஒரு இது இருக்கு. என்னன்னா, நான் சொன்னல பேலட்ல யார் வேணா என்டர் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் மந்த்லி பேலன்ஸ் ஒன்று 2,80,000 மெயின்டைன். நீங்க என்ன பண்ணணும்னா, எல்லாருமே இந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பேலட்ல என்டர் ஆகுங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. ஸோ இந்த 2,80,000 பேலன்ஸ் நீங்க பேலட்ல என்டர் ஆக போறீங்களா, நான் சொன்னல, ஜஸ்ட் ஒரு இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போடு, அப்பவே உங்க அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 30 days தான் டைம் கிடைக்கும். நீங்க காசே இல்லாம அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேலட்ல செலக்ட் ஆயிட்டா 30 days நீங்க அந்த பேலன்ஸ் காட்ட முடியாது. அப்புறம் உங்களுக்கு டெட்லைன் முடிஞ்சிடும். இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்க பேலட் போட போறீங்கனாலே உங்க அக்கௌண்ட்ல இந்த சஃபிஷியன்ட் 2,80,000 வச்சுக்கிட்டு அப்புறமா பேலட்ல என்டர் பண்ணுங்க. இதுதான் பெஸ்ட். நீங்க அப்புறம் செலக்ட் ஆயிட்டு அந்த 30 days இதுக்குன்னா நீங்க எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்கணும். உங்க விசா மேபி ரிஜெக்ட், இது கிடைக்கிறதே பெருசு பேலட்ல. நீங்க இந்த காரணத்துக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி லூஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் 2,80,000 வச்சுக்கிட்டு பேலட்ல என்டர் ஆகுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் சொல்றேன், நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, இப்போ ஓகே செலக்ட் ஆயிட்டீங்க, பேங்க்ல பேலன்ஸ் இருக்கு, நீங்க காட்டலாம். செலக்ட் ஆயிட்டீங்கன்னா 30 days உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ ரெக்வயர்டு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க சப்மிட் பண்ணணும். சரி, என்னென்ன ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் நான் சொல்றேன். பாஸ்போர்ட், வேலிட் பாஸ்போர்ட் இருக்கணும். 5 years விசா வேலிடிட்டி வச்சுக்கோங்க பாஸ்போர்ட். ஸோ பேலன்ஸ் நீங்க ஆல்ரெடி வச்சுட்டு தான் அப்ளை பண்றீங்க, சக்சஸ்ஃபுல்லானா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிபி டெஸ்ட் ஒன்று இருக்கும். டிபி டெஸ்ட் எப்படின்னா, யூகே வரதுக்கு அந்த டிபி டெஸ்ட் எடுப்போம். ஸோ நீங்க கவர்மெண்ட்ல சைட்ல பாத்தீங்கன்னா இந்த சென்டர் நீங்களா போய் ஒரு இஷ்டத்துக்கு ஒரு சென்டர்ல எடுக்க கூடாது. இந்த சென்டர் மட்டும் தான் எலிஜிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில அப்போலோ இருக்கு, அப்போலோல தான் அது அத்தாரைஸ்டு மெடிக்கல் சென்டர்ஸ் சொல்லி அவங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அதுல தான் பண்ணணும். நம்மளா போய் இந்த ஹாஸ்பிட்டல் எடுக்க கூடாது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, பிசிசின்னு ஒன்று இருக்கு, போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். எப்படின்னா உங்க மேல எந்த கிரிமினல் கேஸும் இருக்கக்கூடாது. அதுக்காக இது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தப்பு, சும்மா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க ஒரு சைட் வச்சிருக்காங்க, அதுல போய் அப்ளை பண்ணி வாங்க. அது எலிஜிபிள், அது ஓகே தான். பட் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, பாஸ்போர்ட் சேவா கேந்திராலே இந்த பிசிசி சர்டிபிகேட் உனக்கு நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுவீங்க, அதே மாதிரி நீங்க பாஸ்போர்ட் சேவா வெப்சைட்டுக்கு போனீங்கனாலே அப்ளை ஃபார் பிசிசின்னு இருக்கும். சேம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ற ப்ராசஸ் தான். ஜஸ்ட் நீங்க பிசிசின்னு போட்டுட்டு என்ன ரீசன் கேட்கும், விசா பர்பஸ் போட்டு அப்ளை பண்ணுங்க. ஒரு ஃபீ கேட்பாங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு போலீஸ் வருவாங்க, வந்து செக் பண்ணிட்டு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. 2 காப்பீஸ் வரும், ரெண்டுமே ஒரிஜினல் காப்பீஸ். அதை ஒன்னு எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பா. சோ இதுக்கிடையில நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன், என்னன்னா நிறைய வில்லேஜஸ்ல சின்ன சின்ன டவுன்ஸ்ல எல்லாம் இருக்கிறவங்களால இந்த கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து நிறைய டீடைல்ஸ் இந்த அளவுக்கு தெரியாதுன்ற பட்சத்துல ப்ரௌசிங் சென்டர்ல போனீங்கனாலே அவங்க மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாமே நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இது மாதிரி நேரத்துல நீங்க அவங்க கைடன்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஹிண்ட் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஓகே, சாரி. ஸோ அதான் பாஸ்போர்ட் சேவா இந்த ப்ராசஸ்லாம் வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு பிசிசி 2 காப்பீஸ் வீட்டுக்கு போஸ்டல்ல வந்துடும். ஸோ இந்த பிசிசி கண்டிப்பா ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் டிபி டெஸ்ட் அந்த டாக்குமெண்ட் அதுவும் உங்களுக்கு அப்போலோல கொடுத்துருவாங்க. 2 daysல உங்களுக்கு கையில வந்துடும் டாக்குமெண்ட். நெக்ஸ்ட் எஜுகேஷன் சர்டிஃபிகேட். யூஜி கொடுக்க போறீங்கன்னா யூஜியோட
டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் கன்சாலிடேட்டட் மார்க் லிஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் பிஜினா யூஜி பிஜி கன்சாலிடேட்டட் மார்க் லிஸ்ட் வைக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் 5வது பேங்க் ஸ்டேட்மெண்ட். இந்த டாக்குமெண்ட் நான் சொன்னல 30 days உங்க எக்ஸாக்டா பார்ப்பாங்க. இதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்கன்னா உங்க விசா ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. 30 days ஆவரேஜ். நீங்க வந்து 30 days போட்டுட்டு எதுவும் இந்த டெபிட்டோ இந்த எதுவுமே பண்ணவே கூடாது. இந்த 30 daysன்றது அப்ளிகேஷனுக்கும். பட் ஆஃப்டர் தட் நீங்க ஸ்டில் இமிகிரேஷன் வரைக்கும் அந்த பேலன்ஸை கண்டிப்பா காட்டணும். ஏன்னா உங்களை இமிகிரேஷன் ஆஃபீஸர் செக் பண்ணி பேலன்ஸை காட்டுன்னு சொன்னா நீங்க காட்டணும். நீங்க ஓகே ப்ரோ நான் அப்ளிகேஷன் முடிச்சிட்டேன், நான் அந்த காசை எடுத்து செலவு பண்ணிக்கலாம், வித்ரா பண்ணவே கூடாது. ஏன்னா நீங்க அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் அவங்க ஒரு பேங்க் சைடு கால் பண்ணி வெரிஃபை பண்ணாலும் இதை காட்டணும். அதனால தயவு செய்து அதுல கையே வைக்காதீங்க. இந்த 2,80,000 அப்படியே தான் இருக்கும். நீங்க அதை மட்டும் சஃபிஷியண்டா மெயின்டைன் பண்ணி அதுக்கு லெஸ் ஆகும் பாத்துக்கோங்க. மேல கிரெடிட் வரலாம், பட் லெஸ் ஆகும் பாத்துக்கோங்க. கண்டிப்பா ஆவரேஜா 30 daysக்கு இது ரொம்ப முக்கியம். இதனால நிறைய பேருக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு. இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ரெடி பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அந்த 30 days இது முடிஞ்சுன்னா பேங்க்ல வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. 30 days இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஆன்லைன்ல அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கும். இதெல்லாம் தான் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிபி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டு விஎஃப்எஸ்க்கு ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். ஸோ நீங்க விஎஃப்எஸ்க்கு போகும்போது இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போகணும். விஎஃப்எஸ்க்கு ஒரு அப்பாயின்மெண்ட் டேட் போட்டீங்கன்னா அங்க விஎஃப்எஸ் ஆஃபீஸ், நான் வந்து சென்னையில தான் இது பண்ணேன், அங்கதான் இருக்குங்க யூகேயோட இது. நாங்க போனா இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். யூகேல யாருமே வந்து அங்க ஒரு பிரிட்டிஷ்காரங்க நம்மள இன்டர்வியூ பண்ணுவாங்க, அதெல்லாம் எதுவுமே ஜஸ்ட் நம்மள மாதிரி ஆளுங்க தான் அங்க ஒர்க் பண்றவங்க தான் இருப்பாங்க. அதனால எந்த இதுவுமே நான் வரப்ப என்னெல்லாம் ரொம்ப பயமுறுத்துனாங்க. ஓ ப்ளீஸ் அப்படிலாம் அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் வந்து கரெக்டா வந்த டைம்ல தான் எனக்கு முன்னாடி டோக்கன் ஒரு செலிபிரிட்டி யாருன்னா சென்ட்ராயன் வந்து ஃபர்ஸ்ட் டைமா லண்டன் வராரு. நானே வந்துட்டு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா விஎஃப்எஸ் குளோபல்ல உட்காந்துருக்கேன். அவர் வந்து என்கிட்ட ஜி என்ன ஜி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிட்டத்தட்ட அப்ப அந்த கோவிட் டைம் முடிஞ்ச டைம்ன்றதுனால ஒரு 3-4 hours வந்து உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு. அவர் பார்த்தா ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. இன்ஃபேக்ட் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அவர் வந்து என் போனை வாங்கி வந்து செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு முன்னாடி நான் அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லிடுறேன். இந்த விசா அப்ளை பண்றதுக்கு இந்த காஸ்ட் தான் ஓகேவா. ஃபீஸ், அதுக்கப்புறம் NHS ஃபீஸ், இன்சூரன்ஸ் ஃபீஸ் சொல்லுவாங்க. ஏன்னு சொல்றேன், இது வந்து ரெண்டுமே சேர்த்து 2 lakhs ஆகும். இவ்வளவுதான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறது, வெறும் 2 lakhs தான் உங்க கையில இருந்து போறது. இந்த 2,80,000 ஜஸ்ட் பேலன்ஸ் தான் மெயின்டைன் பண்ண போறீங்க. அதை நீங்க எடுக்க கூடாது. யூகே வந்ததுக்கு அப்புறம் தேவையான யூஸ் பண்ணி உங்களுக்கு வேலை கிடைச்சுன்னா அதை நீங்க கை வைக்கவே போறது இல்ல. எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 2 lakhs தான், பிளஸ் ஃபிளைட் டிக்கெட் வரும். ஃபிளைட் டிக்கெட் மிஞ்சி போனா மேக்ஸிமம் ஒரு 50 வரும், அவ்வளவுதான். 300 அப்ளிகேஷன் ஃபீ பவுண்ட்ஸ்ல, அப்புறம் 1,500 சம்திங், 2,000 பவுண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். இந்தியால கன்வெர்ட் பண்ணா ஒரு 2 lakhs வரும். இதுதான் உங்களோட டெபிட் ஆக போகுது, நீங்க கொடுக்க போறது. ஒரு இது வந்து விசா அப்ளிகேஷன் ஃபீ. இன்னொன்னு வந்து இங்க வந்து உங்களுக்கே தெரியும் NHS ஃபீ, அதாவது சேலரில இருந்து டெபிட் பண்ணா ஃபர்ஸ்ட் இங்க வரதுக்கு ஒரு ஃபீஸ் பே பண்றாங்க, இன்சூரன்ஸ் ஃபீஸ் மாதிரி. அதுதான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்ளிகேஷன் ஃபீயோட அது 2 வருஷத்துக்கு நீங்க அது மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஏன்னா இங்க இருக்க மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது, அதுக்கு தான் அந்த ஃபீஸ். அதுக்கு நீங்க ஏதாவது சொல்றீங்களா மெடிக்கல் ஃபீஸ் பத்தி? இதெல்லாம் வந்து நார்மலா எந்த விசா கேட்டகரியில வந்தாலும் மேண்டேட்டரி மாதிரி ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் வந்து ரீசென்ட் இயர்ஸ்ல அது இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நாங்க வந்தப்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு, இப்ப ரீசெண்டா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, அதான் உங்களுக்கு 2 ஃபீஸும் சேர்த்து 2 lakhs நம்ம இந்தியன் மணில வந்துரும். இதெல்லாம் மேண்டேட்டரி, நம்ம தவிர்க்க முடியாது. அவங்க எதெல்லாம் சொல்றாங்களோ நம்ம சரின்னு சொல்லிட்டு அவங்க சரியா இல்லையான்றது கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் நீங்க பண்ணிருங்கன்னு சொல்லுவாங்க. சோ நம்ம தலையாட்டிட்டு அதுக்கெல்லாம் பே பண்ணிட வேண்டியதா. இதான் ஒரு விஷயம். 2 lakhsன்றது ரொம்ப கம்மி. இப்ப மாஸ்டர்ஸ் படிக்கிறோம் 20 லட்சம் 25 லட்சம் அப்படின்லாம் இருக்கு. ஒரு டிபெண்டா வரும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபீஸ். அப்படியெல்லாம் பார்க்கும்போது இது வர்த் அப்படின்ற மாதிரி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா இதுல என்னென்ன ட்விஸ்ட் இருக்கு, என்னென்ன வில்லங்கம் இருக்குன்றதையும் சொல்ல போறாரு அடுத்தடுத்ததுல. ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப், நீங்க இந்த இதெல்லாம் பே பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் விசா விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் போடும்போது இந்த ஃபீஸ்லாம் ஆன்லைன்லயே பே பண்ணிடணும். இந்த விசா அப்ளிகேஷன் ஃபீ பேலன்ஸ் ஜஸ்ட் அந்த 2,80,000 அப்படியே தான் இருக்கும்போது அதோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் அப்லோட் பண்ண போறீங்க. ஸோ இதெல்லாம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணா விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்க சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்லாம் விஎஃப்எஸ்க்கு எடுத்துட்டு போறீங்க. எடுத்துட்டு போகும்போது அவங்க ஜஸ்ட் அங்க ஒரு ஆள் இருப்பாரு, அவர் வந்து உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்கான்னு போட்டு ஸ்கேன் பண்ணுவார். நீங்க வந்து எப்பயுமே விஎஃப்எஸ் போடும்போது நீங்க டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் மிஸ் ஆகிற இது இருக்கு. இது ஒரு இதுவா எடுத்துக்கோங்க, நீங்க பண்ணாதீங்க. ஒன்னும் இல்ல, அதுக்கு ஒரு 500 பிளஸ் எக்ஸாக்டா அமௌண்ட் தெரியல, அவ்வளவுதான் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்களே கொடுங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களது. எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா ஸ்கேன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் தான் மெயினா கேட்பாங்க. ஓகேவா. இந்த விசா வந்து ரிஜெக்ஷன் ரேட் ரொம்ப கம்மி. மோஸ்டா பேலன்ஸ், அதாவது ஒன்ஸ் வந்து அப்ரூவல் ஆகி ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னா ரிஜெக்ஷன்றது கம்மி. நீங்க அப்ளை விஎஃப்எஸ் வரைக்கும் போய் எல்லாமே அப்ளை பண்ணா ரிஜெக்ஷன் ரேட் ரொம்ப கம்மி. சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. இதனால உங்களுக்கு ரிஜெக்ட் ஆக வேணாம். கரெக்டா சப்மிட் பண்ணி எல்லாமே, அதாவது அவங்க கேட்கிற டாக்குமெண்ட்ஸா இருக்கட்டும், இந்த பினான்சியல் திங்கா இருக்கட்டும், போலீஸ் வெரிஃபிகேஷனா இருக்கட்டும், என்னென்னலாம் இருக்கோ அந்த ஃபார்மாலிட்டிஸ் வந்து ப்ராப்பரா நம்ம வச்சிருந்தோம்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. பட் இது மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணி
ரிஜெக்ட் ஆனா கண்டிப்பா நீங்க தான் ஹர்ட் ஆவீங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இந்த சான்ஸ் யாருமே மிஸ் பண்ண வேண்டாம்னு நினைப்பாங்க. ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் போடும்போது நீங்க எங்க தங்க போறீங்க அப்படின்னு கேட்கும். யாராவது உங்க சொந்தக்காரங்க அட்ரஸ் ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் நீங்க ஒரு அட்ரஸ் மட்டும் கொடுத்துருங்க, இங்கதான் நான் தங்க போறேன். ஆனா தெரிஞ்சவங்க அட்ரஸா கொடுங்க. அட்ரஸ் மட்டும் இங்கதான் தங்க. நேவிகேட்டர் லொகேட்டர் ஃபார்ம் ஒரு அட்ரஸ் இது கொடுத்துருங்க. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க அட்ரஸ் நேம் போட்டு அப்ளிகேஷன் ப்ரொசீட் பண்ணுங்க. இதனாலலாம் செக்லாம் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக இங்க தங்க போறேன் அப்படின்னு மெயினா சொல்றது பொய் சொல்லிடாதீங்க. இப்ப நீங்க நிறைய பேர் இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல நிறைய ஃபேக்கா இது பண்றாங்க. பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க ஒழுங்கா அப்ளை பண்ணா உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும். இந்த ஃபேக் பண்றது, எடிட் பண்றது டாக்குமெண்ட், அந்த விஷயம் மட்டும் பண்ணவே பண்ண என்ன இருக்கோ அதை கொடுங்க. கண்டிப்பா அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. நேர்மையா இருந்தாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல எடிட் பண்றாங்க. அவங்க கால் பண்ணி கண்டிப்பா விசாரிப்பாங்க, கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் சில இது கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அழகா பேங்க் 30 நாள் நீ இந்த நடுவுல வந்து எடிட் பண்றது, இது பண்றது, காசு டெபிட் பண்ணிட்டு திருப்பி கிரெடிட் பண்றது, அந்த விஷயத்த பண்ணாதீங்க. அதனால சொல்றேன் 2,80,000 வச்சுக்கிட்டீங்க. நீங்க வேற எதுலயும் ஃபேக் பண்ண போறது இல்லை. டிகிரி சர்டிபிகேட் ஒழுங்கா கொடுக்க போறீங்க, டிபி டெஸ்ட் கொடுங்க, இவ்வளவுதான் டாக்குமெண்ட். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். நீங்களே போட்டு இந்த இதுதான் கேட்கும், அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எதுலயுமே தப்பான டாக்குமெண்ட்ல சப்மிட் பண்ணாதீங்க. ரொம்ப கம்மியா தான் கேக்குறாங்க டாக்குமெண்ட். அது இதெல்லாம் கேட்கல. பிசிசி அழகா பிசிசில தப்பு வர சான்ஸ் இல்லை. ஏன்னா எல்லாமே போலீஸ் வெரிஃபிகேஷன் அப் டு தட் இருக்கும். உங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் அதுல ஃபேக் பண்றது வாய்ப்பு இல்லை. டிகிரி சர்டிபிகேட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல கை வச்சிடாதீங்க. திருப்பி சொல்றேன், கண்டிப்பா வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி மாட்டினீங்கன்னா பிளாக் லிஸ்ட்ல போடுவாங்க. அதெல்லாம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி அன்னெசரி திங்ஸ் பண்ணி எப்பயுமே பண்ணாதீங்க, வாங்கி வேணும். ஸோ இது நீங்க விஎஃப்எஸ்ல போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அவனே ஸ்கேன் பண்ணிட்டு எல்லாத்தையுமே உங்க பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுப்பாங்க. வாங்கி வச்சுட்டு அவங்க ஒரு பிரிண்டிங் ஒரு ஸ்டிக்கர்னு ஒன்று, அந்த ஸ்டிக்கருக்கு என்ன வேலிடிட்டினா 30 டேஸ்க்குள்ள நீங்க என்டர் ஆகணும். ஸோ இது நான் ஒன்னு சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இந்த வீசா செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க 6 மாசத்துக்குள்ள என்டர் ஆகணும். 6 மாசம் ப்ராபபிள் யூகே உள்ள வரதுக்கு நீங்க என்ன டேட் 6 மந்த் டைம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரியில நீங்க உங்களுக்கு வீசா வந்துச்சுன்னா, எக்ஸாம்பிள் சொல்றேன், ஜனவரியில வந்துச்சுன்னா ஜூலைக்குள்ள என்டர் ஆயிடும். நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டதுக்கு அப்புறம் 60 டேஸ்க்குள்ள உள்ள இருக்கும். அது ஒரு கிரைட்டீரியா. இது ரெண்டு மறந்துடாதீங்க. என்னன்னா திருப்பி ரிப்பீட் பண்றேன், யூகே உள்ள வரதுக்கு 6 மந்த். ஜனவரியில செலக்ட் ஆனீங்கன்னா ஜூலைக்குள்ள உள்ள வந்துடணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது கம்பெனில ஒர்க் பண்றீங்க, நோட்டீஸ் பீரியட் எல்லாம் சர்வ் பண்ணா அந்த 90 டேஸ்க்கு அப்புறமா டேட் போடுங்கன்னு சொல்ல வரேன். 6 மந்த்க்குள்ள உள்ள வரணும். அதுக்கப்புறம் வீசா அந்த ஸ்டிக்கர் விஜன் ஸ்டிக்கர் சொல்லுவாங்க. ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்கன்னா வித்தின் 90 டேஸ்க்குள்ள நீங்க என்டர் ஆகணும். ஸோ அது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேட்ஸ் மட்டும் மறந்துடாதீங்க, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ விஎஃப்எஸ்குள்ள வந்தீங்கன்னா அவங்க உங்க பாஸ்போர்ட் வாங்கி வச்சுட்டு அனுப்புவாங்க. உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அதுக்கப்புறம் உங்க வீசா இந்த மாதிரி ப்ராசஸ் ஆயிருக்கு அப்படின்னு ட்ராக்கிங் நம்பர் எல்லாமே வந்துடும். வாங்கி வச்சுட்டு ஒரு சர்வீஸ் இருக்கு விஎஃப்எஸ்ல. நீங்க பாஸ்போர்ட் என்ன சொல்றது நம்ம கொடுத்துட்டு உங்க வீட்டுக்கே நாங்க திருப்பி போஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. இல்ல நீங்களே விஎஃப்எஸ்ல போய் வாங்கிக்கலாம். வீட்டுக்கே போடுற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க பெஸ்ட். வந்துட்டு வீசா ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். அப்படி ஒட்டி இருந்தா உங்களுக்கு வீசா அப்ரூவ்டு. இல்லைன்னா ஓகே, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். மோஸ்டா நான் சொல்றேன், பயப்படாதீங்க. நிறைய பேட்டில் செலக்ட் ஆகி எல்லாமே போட்டீங்கன்னா 100% உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஏதாவது இந்த ஃபேக் பண்ணி ஃப்ராட் பண்ணாதான் ரிஜெக்ஷன் ரேட் ரொம்ப கம்மிங்க. ஏன்னா இது 1000 3000 தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? நிறைய பேர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல தான் லூஸ் பண்றது, இல்ல டிகிரி சர்டிபிகேட்ல தான் மாத்தி போடுறது. மற்றபடி கரெக்டா கொடுங்க. பேருனா பேர், உங்க ஃபுல் நேம், ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம், அதெல்லாம் கரெக்டா கொடுங்க. எந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க, கன்ஃபார்மா கிடைக்கும். ரிஜெக்ஷன் ரேட் ரொம்ப கம்மி. ஏன்னா இன்டர்வியூ கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு பேலட் பேசிஸ் தான். இவ்வளவு ப்ராசஸ். நீங்க அதுக்கப்புறம் அந்த விஜயன் ஸ்டிக்கர் ஒட்டினது நீங்க பிளான் பண்ணி டிக்கெட் புக் பண்ணி. இன்னொன்னு நான் சொல்றேன், உள்ள வரும்போது கரெக்டா இந்த யூனிவர்சிட்டி இன்டேக் வரல அந்த டைம்ல போடாதீங்க. ஏன்னா டிக்கெட் ரேட் எல்லாம் அதிகமா இருக்கு. இது ஒரு அடிஷனல் டிப். ஃபிளைட் டிக்கெட் ரேட் எல்லாம் கம்மியா இருக்கு. நீங்க என்னப்பா இப்ப இன்டேக் வந்து அக்டோபர்ல போட்டீங்கன்னா இன்டேக் வருவாங்க, ஏப்ரல்ல போட்டீங்க. இந்த 2 மந்த்தை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி நிறைய அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வரும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய அடிஷனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். பேக் டு பேக் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ இதை பாத்துக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான், பிரச்சனை இல்ல. ஃபிளைட் டிக்கெட் போட்டு நீங்க வந்துடலாம். வந்துட்டு என்ன பண்ண, ஒரு தங்கறதுக்கு ஒரு இடம், இங்க நிறைய ஷேர்ட் அகாமடேஷன் அதெல்லாம் இருக்கு. யாராவது ஒருத்தரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கம்மிக்கும் இருக்கு, அதிகமும் இருக்கு. இதை பத்தி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து டீடைலா பார்க்கலாம். இப்பதான் இந்த வீடியோவோட மெயின் கண்டென்ட்டுக்கு வர போறோம். யூத் மொபிலிட்டி விசா நீங்க அப்ளை பண்ணியாச்சு, எல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு, யூகே வந்துட்டீங்க, இறங்கிட்டீங்க. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, கடந்த இத்தனை மாசம் இருந்திருக்கீங்க இந்த விசால, எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ஒர்த்தா இல்லையா? கொஞ்சம் டைம் ஆகும், பிகாஸ் ஆன்சர் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இப்ப ஒர்த்தா இல்லையான்னு கேக்குறத விட நீங்க ஊர்ல என்ன நிலைமையில இருக்கீங்க அதுதான் மேட்டர். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். இது வந்து என்ன சொல்றது,
சி யூ ஆர் லக்கி. நிறைய பேர் அப்ளை பண்றாங்க, நீங்க ஒரு லக்கி. ஏதோ ஒரு 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 ஃபேட்னே வச்சுக்கோங்க. நீங்க யூகே வரீங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, சம்பாதிக்கலாம். அதே மாதிரி நிறைய சேலஞ்சஸும் நீங்க ஃபேஸ் பண்றீங்க. நிறைய சேலஞ்சஸ்னா கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது, நிறைய. ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். நீங்க ஊர்ல யாராவது டிபெண்ட் பண்ணி அம்மா அப்பா ஒய்ஃப் அவங்களே டிபெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இங்க வந்து எல்லாமே நீங்களே தான் செஞ்சுக்கணும். ஊர்ல இருந்த மாதிரி சொகுசாலாம் இருக்கு. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க செம ஜாலியா இருக்கலாம், ஐயோ அங்கேயும் இங்கேயும் போலாம், லண்டன் பிரிட்ஜுக்கு போலாம், ரிவர் டேம்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு. அப்படிலாம் கண்டிப்பா நினைச்சு ரீல்ஸ் போடுறானே தவிர மத்த நாள் எல்லாம் வந்து கதறிட்டு இருப்பாங்க. அந்த மைண்ட் செட்டோட மட்டும் வந்துடாதீங்க. கண்டிப்பா இங்க வந்தா கஷ்டப்பட்டுதான் ஆகணும். ஊர்ல நான் ராஜாவா இருந்தேன் அப்படின்லாம், இங்கிலாந்து மன்னரே ராஜாவாலாம் இருக்க முடியாது. அவரு இது சேர்ந்தது அப்படியே அப்படி போயிட்டு தான் இருக்கணும். ரொம்ப இதுவாலாம் இருக்க முடியாது. நீங்க இங்க வந்து ஜாலியா இருக்கலான்ற மைண்ட் செட்டை மட்டும் விட்டுருங்க. அப்படி நினைச்சு வந்தீங்கன்னா நீங்க ஏமாந்துருவீங்க. கண்டிப்பா நீங்க வந்து கஷ்டப்படணும். அது என்ன சொல்றது, அதாவது எப்படின்னா கஷ்டப்படுறதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு சிறந்த ஊர் வந்து இந்த ஊர். ஒரு கம்ஃபர்டபுளான லக்ஸரியஸ் லைஃப் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து சரியான ஊர் கிடையாது. இங்கே நல்ல எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸுமே நான் சொல்றேன். நீங்க வந்து இங்க ஜாலியா இருக்கலாம், சொகுசா இருக்கலாம் அப்படின்னா ஒரு மாசம் இருக்கலாம், மத்த மாசம் எல்லாம் காசு இந்ததுல இருந்து ஸ்டார்ட் ஆயிரும், கிழிஞ்சிடும். கண்டிப்பா நான் பிராங்கா சொல்றேன். ரொம்ப அதாவது உழைக்கணும், ரொம்ப ஓடிக்கிட்டே இருப்பீங்க. வருவீங்க, வேலைக்கு போவீங்க, சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க, எல்லாமே நீங்களே தான் பண்ணீங்க. இப்ப நம்ம ஊர்ல இருந்தா நம்ம இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அப்பா அம்மா பேம்பரிங்லயே சாப்பாடு எல்லாம். இங்க வந்து மாறும். ஆமா, இங்க வந்து நீங்களா தான் எல்லாமே செஞ்சுக்கணும். சாப்பாடு செஞ்சுக்கணும், நீங்களா தான் போய் கடையில போய் வாங்கிக்கணும். உங்களுக்கு தேவைன்னா நீங்க தான் ஓடணும். ஒரு மெடிக்கல் இதுனா கூட நீங்க தான் போய் இது பண்ணி, யாரும் கூட எல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போறோம், எல்லாம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க என்ஜாய் பண்ணலாம் இங்க வந்து அப்படின்ற மைண்ட் செட். அதுவும் எஸ்பெஷலா வந்து கிராய்டன், ஈஸ்டாம் இந்த மாதிரியான பிளேசஸ்ல இருக்கவங்களே இப்படி பிரச்சனைனா, இன்னும் நிறைய பேர் வந்துட்டு அவுட்ஸ்கட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட். ஒரு வீடு கிடைக்காது, க்ரோசரிஸ் கிடைக்காது, அப்படி வீடு கிடைச்சாலுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்பயும் சொல்றேன், யாரையும் டிமோட்டிவேட் பண்றதுக்காகவோ இல்ல நெகட்டிவாவோ சொல்லல. ஆக்சுவலா என்ன இங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்றோம், அவ்வளவுதான். யூத் மொபிலிட்டி விசாவோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ்னா என்ன, உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம் மட்டும் சொல்லலாம். அட்வான்டேஜஸ்னா இங்க இந்த விசா யூகே வர்றது ஒரு அட்வான்டேஜ். ஒரு வளர்ந்த நாடுக்கு வந்து எப்படி இருக்கு, நிறைய பீப்புள மீட் பண்ணலாம், எக்ஸ்போஷர் பயங்கர இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டே திரும்பி நம்ம ஊருக்கு போனாலும் ஒரு நல்ல ஒரு வேல்யூ இருக்கு. உங்களோட ப்ரொஃபைலுக்கு நல்ல வெயிட்டேஜ் இருக்கு. ஊர்ல உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை ப்ரோ, நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னா இங்க வந்து எந்த வேலைக்கு போனா ரெடி என்ன கொடுத்தாலும் நான் செய்ய ரெடி. இவ்வளவு கஷ்டப்படணும்னா பயங்கரமா சம்பாதிக்கலாம். ஆனா அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு பயங்கரமா சம்பாதிக்கலாம்னா அதுக்கேத்த மாதிரி ஒர்க்கும் அப்படி இருக்கும். இங்க வந்து ஜாலியா இருக்கணும்னு மட்டும் ஒர்க் இருக்கும், கஷ்டப்படும். அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலா பே உண்டு. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னா கூட அட்வான்டேஜ்ல எடுத்துக்கிறதா அட்வான்டேஜ். ஊர்ல ஒண்ணுமே இல்லாததுக்கு இங்க வந்து நீங்க ஏதோ ஒரு வேலைக்கு போறீங்க, நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா, அது ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் நான் சொல்லுவது. ஓகேவா, நீங்க வந்து நல்லா இங்க வந்து நல்லா ஏர்ன் பண்ணலாம். பட் என்ஜாய் பண்ணணும்னா ஸ்பெண்ட் பண்ண ரெடினா என்ஜாய் பண்ணலாம். உங்களை ஊருக்கு நான் காசு அனுப்பணும், நான் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணேன், ஊர்ல நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அது மாதிரி நான் இங்க வந்து அழைக்கினா கண்டிப்பா இந்த வீசா நான் ஒர்த்துன்னு தான் சொல்றேன். எனக்கு ஊர்ல ஒரு வேலையும் இல்லை ப்ரோ, நான் சும்மா உட்காந்துருக்கேன், ஒண்ணுமே பண்ணல, ட்ரை பண்றேன், அங்க எதுவுமே கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல இது இங்க வந்து நீங்க ஏதோ ஒரு வேலை இங்க வந்து டவுன், அதாவது லேபர் ஒர்க் செய்யறதுக்கு நிறைய ஆள் தேவைப்படுது. ஓகேவா, அதனால ஏதோ ஒரு இப்ப அதுவும் அந்த கஷ்டமான நிலைமையில பிரச்சனை ஆயிடுச்சு. ஆக்சுவலா என்னன்னா நிறைய பேர் இருக்காங்க அதை செய்யறதுக்கு. நீ இல்லைன்னா நான் இல்லைன்னா அப்படி இன்னொருத்தர் இருந்துகிட்டே இருக்காங்க. அந்த வேலை எடுக்கிறதுமே இப்ப கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. எடுத்துட்டீங்கன்னா அழகா நான் என்ன ஒர்க் கொடுத்தாலும் ரெடி, நான் எதுவுமே நான் பார்க்கலாம் மாட்டேன், நான் ஊர்ல அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், அதெல்லாம் நான் எதுவுமே கிடையாது, கொடுத்த வேலையை நான் செய்ய போறேன் அப்படின்னா சூப்பர். நல்லா சம்பாரிச்சு ஒரு காசு அனுப்பிட்டு 2 வருஷம் நீங்க, நான் சொல்றேன் ஓப்பனா சொல்றேன், ஊர்ல பாக்காத காசை இங்க பாக்கலாம். கரெக்ட். இது ஒரு அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, நான் அதுக்கு அடுத்து வரேன். சோ நல்லா பாக்கலாம். ஓகேவா, இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். இது நல்லா சம்பாதிக்க 2 வருஷம் தான் வீசா. அதுக்கப்புறம் நீங்க வீசா எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா நீங்க இந்த 2 வருஷத்துல உங்களை ப்ரூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஓனரை நீங்க ப்ரூவ் பண்ண இவன் ஒர்த்து, இவனுக்கு வீசா கொடுக்கறது ஒர்த்து அப்படின்ற அளவுக்கு ப்ரூவ் பண்ணா மேபி உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. வீசா ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து, ஸ்பான்சர்ஷிப்லாம் தனி, அது ஒரு பெரிய இது மாதிரி. அதை பத்தி பேசணும்னா எபிசோட்ஸ் ஆகும். பட் ஓகே, இப்போ இது நீங்க நல்லா ஒர்க் பண்ணீங்க, அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா உங்களை வச்சுக்க சான்ஸ் இருக்கு. ஊர்ல ஒண்ணுமே எல்லாத்துக்கும் இங்க வரலாம். நான் சொல்றேன் டிஸ்அட்வான்டேஜ். ஊர்ல நீங்க ஒரு நல்ல கெரியர்ல இருக்கீங்க, நல்ல ஐடில இருந்து நல்லா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு அதை ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தப்பான டிசிஷன். அது ஒரு தப்பான டிசிஷன் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா
நீங்க கம்பெனி மூலயமா டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே, இந்த பையனுக்கு இந்த வீசா இருக்கு, இவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மோஸ்டா அந்த மாதிரி ப்ரொசீஜரே நம்ம இந்தியால கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க. கன்ஃபார்மா ஏன்னா நிறைய ரீசன் கொடுக்கணும் அவங்களுக்கும். இவன் அனுப்ப ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு வீசா இருக்கு, ஓகே இந்த பையன் அனுப்பிச்சிடலாம், அப்படிலாம் நடக்கவே நடக்காது. எந்த கம்பெனிலும் பண்ண மாட்டாங்க. அவங்களா அங்கிருந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் போட்டுட்டு அப்புறம் தான் அனுப்புவாங்க. இவங்களே ஸ்பான்சர்ஷிப் கொடுப்போம். இந்த பையனுக்கு இந்த வீசா இருக்குப்பா, அதனால அவன் அனுப்புனா அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. வெரி ரேர் கேஸ் நான் அப்படி சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் அப்படிலாம் கொடுக்கறது. நீங்க ரிசைன் பண்ணிட்டு வந்து இங்க தேடுறீங்க, ஃப்ரெஷ்ஷா வந்து தேட ஆரம்பிக்கணும். நம்ம அது வந்து ஒரு தப்பான டிசிஷன் தான். இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா நீங்க எதிர்பார்க்கிற வேலை இங்க கிடைக்காது. ஏன்னா இங்க மோஸ்ட்லி பிரிட்டிஷ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவங்களோட எய்ம் என்னன்னா லாங் டேர்ம். இப்போ ஒரு பையனை நான் ரெக்ரூட் பண்றேன், அவர் 5-10 வருஷம் இருக்கும். அது எல்லாருமே லாங் டேர்மா தான். நீங்க வந்து உங்க வீசாவே 2 வருஷம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க ஸ்பான்சர்ஷிப் கேக்குறீங்கன்னா ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்க என்ன ஸ்கில்டு, ஓகே உனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டேலண்டா இருந்தா எடுக்க சான்சஸ் தான் இருக்கே தவிர, உங்களை வந்து உங்களுக்கு ஒரு 4 சாய்ஸ் இருக்குன்னா உங்களை லாஸ்ட் சாய்ஸா தான் வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 இங்க இருக்கவன தான், ஆல்ரெடி இருக்கவங்க தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா நீங்க ஒரு டெம்பரரி தான். உங்களுக்கு 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கண்டிப்பா ஸ்பான்சர் கொடுத்தே அவனை, வர வழியே கிடையாது. இப்ப என்னன்னா ஒரு 2 இயர்ஸ் உங்களை ரெக்ரூட் பண்றாங்கன்னா 6 மந்த் நீங்க ப்ரொபேஷன் ட்ரைனிங் பீரியட்லயே உங்களுக்கு கொடுக்கறதே அது ஒரு 6 மந்த். மீதி 1.5 இயர்ஸ் தான் இருக்கு. 1.5 இயர்ஸ் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதுல அவங்க அதுக்கு வேற ஒருத்தன் இங்கே இருக்கிறவனை கூப்பிட்டு அவனுக்கு வேலை கொடுத்து ட்ரெயின் பண்ணி அவனை உங்களுக்கு வீசா ஸ்பான்சர்ஷிப் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல, ஸ்பெண்ட் பண்ண அந்த ஒரு இது இல்லை. அதனால உங்களை எடுக்கணும்னா அவங்க ஒண்ணுக்கு 1000 தடவை யோசிப்பாங்க. ஜஸ்ட் லைக் ஓகேப்பா எனக்கு வீசா இருக்குப்பா அப்படி நினைச்சு மட்டும் வந்துடாதீங்க. ரொம்ப 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 டிஃபிகல்ட்டு. வேலை வந்து நீங்க நினைச்ச மாதிரி செட் ஆகாது. நீங்க அப்புறம் நினைப்பீங்க ஏன்டா வந்தோம் அதை விட்டுட்டு அப்படின்னு அந்த மைண்ட் செட்டுக்கு போயிடுவீங்க. ஸோ அதை பண்ணாதீங்க. ரொம்ப யோசிச்சு வாங்க. நீங்க ஒரு நல்ல கெரியரை விட போறீங்க அப்படின்னா திங்க் பண்ணுங்க, நமக்கு தேவைதானா. அதே மாதிரி நம்ம கெரியரை விட்டுட்டு இங்க வந்து நீங்க வந்து சர்வே பண்றதுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பண்ணி தான் ரெடியா இருந்தா வரணும். ரெடியா இருந்தா வாங்க. கண்டிப்பா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் அந்த பார்ட் டைம் ஜாப் பண்றது. அதே மாதிரி ஏதாவது கோர்ஸ் ஒண்ணு இங்க இருந்து ஒரு கோர்ஸ் படிக்கிறது பிஸியா போகும் உங்களுக்கு. நீங்க தான் ஒரு நல்ல ஜாப்ல இருக்கேன், நல்ல ஒரு நல்ல சேலரி வாங்குறேன் அப்படின்னா அங்கேயே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். வேணா வந்து 2 இயர்ஸ் பிஆர்பி கார்டை வாங்கிட்டு திருப்பி ஊருக்கு போயிடுங்க. டூரிஸ்ட் மாதிரி வந்துட்டு போகலாம். மேபி நான் இன்னொன்னு சொல்லி விரும்புறேன். நீங்க அங்க இருந்துட்டு இங்க தேடுங்க, அது ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. லக்கு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்க வந்து தேடுறவனே ஒரு வேலையும் கிடைக்க போறது இல்லை. நீங்க அங்க இருந்துட்டு போனா ரொம்ப சான்ஸ் கம்மி. பட் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ப சொல்லலாம் நீங்க வீசா அங்க இருந்து வேலையை ரிசைன் பண்ணிடாதீங்க, அங்க இருந்தே ட்ரை பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது பெஸ்ட் சஜஷன். பிஆர்பி நீங்க ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பா அந்த ஷேர் கோட் வாங்கி அதுக்கு நீங்க இந்த ஊருக்கு வந்து பிஆர்பி வாங்கிட்டு திருப்பி ஊருக்கு போயிடுங்க. அப்புறம் ட்ரை பண்ணுங்க. பிஆர்பி கார்டு என்ஐ நம்பர் வாங்கிட்டு போயிருங்க. மெயினா இது 2 தான் எதா இருந்தாலும் கேட்பாங்க. ஒரு பேங்க் அக்கௌண்ட் முடிஞ்சா இந்த 3 பண்ணிட்டு ஒரு வாரம் 10 நாள் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு திருப்பி அங்க போயிருங்க. நம்ம ஊருக்கு போயிட்டு அங்க ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஒரு பை சான்ஸ்ல இங்க இருக்கிறவனுக்கே கிடைக்கிறது கஷ்டம். நீங்க இருந்தாலும் உங்க ஒரு வேலையை ரிசைன் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க, ட்ரை பண்ணுங்க. கிடைச்சா ஓகே. ரிசைன் பண்ணிட்டு நல்ல சேலரியில இருக்க நல்ல இதுல இருக்க ரிசைன் பண்ணிட்டு வராதிங்க. வந்தா ரொம்ப கஷ்டம். நீங்க நினைக்கிற ஒரு இது. ஸோ அட்வான்டேஜ்னா என்னன்னா, ஊர்ல வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஜாப் இல்ல, நீங்க ரொம்ப நாளா வந்து தேடிட்டு இருக்கீங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாத பட்சத்துல யூத் மொபிலிட்டி விசால வரீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். பட் ஒரு நல்ல ஜாப்ல இருக்கீங்க, ஒரு 80,000 1 லட்சம் சேலரியில இருக்கீங்க, அடுத்தடுத்த ஹைக்ஸ்ல வந்து நல்ல சேலரி உங்களால வாங்க முடியும் அப்படின்ற பட்சத்துல அதை ரிசைன் பண்ணிட்டு இங்க வருதுன்றது வந்து ஒரு பேடான டிசிஷன். இதான் வந்து அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் எக்ஸ்பென்ஸும் ரொம்ப அதிகம். நீங்க என்னதான் இங்க சேலரி வாங்கினாலும் எக்ஸ்பென்ஸை மீட் பண்ணி ரன் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு வீடு எடுக்கணும்னாலே நான் இந்தியன் மணிக்கு சொல்றேன், ஷேரிங் சின்ன ரூம்ல 3 பேர் இருப்பாங்க. அந்த ரூமுக்கே வாடகை 1 lakh. ஒரு ரூம் தான், அதை 3 டிவைட் பண்ணி 32,000 அப்படி சம்திங் வரும். ரொம்ப பெரிய எக்ஸ்பென்ஸ். நம்ம ஊர்ல 15K பயங்கரமான 2 BHK இப்படி எல்லாம் இருக்கு. நான் சொல்றேன் எக்ஸ்பென்சிவ் ஆகும்னு சொல்ல வரேன். எல்லாமே காஸ்ட்லி. நீங்க வந்து நினைக்கலாம் நான் வந்து இங்க வந்து ஒரு 2 lakh சம்பாதிக்க போறோம் ப்ரோ அப்படின்னா, நீங்க ஊர்ல 1 lakh வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கேயே இருந்துருங்க. ஏன்னா 1 lakh கண்டிப்பா எக்ஸ்பென்ஸ்ல ஓடிடும். இங்க 2 லட்சம் கொடுத்து இந்த ஒரு பிரபுதேவா காமெடி ஓம் பணம் ஏன் பண்ணுவாங்க அந்த மாதிரி அப்படிதான் நிறைய கொடுத்துட்டு டாக்ஸ் ஆகும். நீங்க இந்த 2 லட்சம் வாங்கிட்டு கஷ்டமும் படுவீங்க. அதுக்கு ஊர்ல 1 lakh வாங்கிட்டு ஜாலியா இருக்கலாம், வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம். அதுதான் சொல்ல வரேன். நீங்க நினைப்பீங்க நிறைய காசு வருது அப்படின்னு. பயங்கரமான எக்ஸ்பென்ஸ். காசு வரும், அவ்வளவு காசு போயிடும். கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ், அதுவும் டாக்ஸ் ரொம்ப ஹை. நீங்க அதான் சொல்றேன், நீங்க 2 lakhs தராங்க, ஊர்ல 1 lakh தான் வாங்குறீங்கன்னா பெட்டர். ரெண்டுமே ஈக்குவல். 2 lakhs இல்ல 2.5 கொடுத்தாலும் அது 1.5 கண்டிப்பா போயிடும். டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கால்குலேட் பண்ணிட்டு சாப்பாடு காசு
எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ப்ரோ. நான் பார்த்து ரொம்ப ஷாக் ஆனது, என்னடா எதை தொட்டாலும் இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு. நம்ம ஊருக்கும் இங்கேயும் தயவு செய்து கம்பேர் பண்ண எந்த ஒரு இதையுமே கம்பேர் பண்ணாதீங்க. நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு இங்க ரேட்ஸ் எல்லாமே அதிகம். பஸ் முதற்கொண்டு மெட்ரோ டியூப்னு சொல்லுவாங்க, டியூப்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் ஒரு ரஃபா ஒரு அமௌண்ட் சொல்றேன். நான் இங்க பார்த்து பயந்தது, பஸ்ல ஏறி ஒரு டேப் அடிச்சு இறங்கினா 1.75. கண்ட்ரில வந்து பஸ் டேப் பண்ணா 2.2 ஆக்சுவலா. சரி, நம்ம இந்தியா இதுக்கு ரஃப்லா பாத்தீங்கன்னா 100 போடுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. 175 ரூபாய். ஒரு ஸ்டாப் ஏறி அப்படி இறங்கினா 175 ரூபாய் காலி. இதுதான் ஒரு ஜஸ்ட் ஒரு இது சொல்றதுக்காக எப்படி எக்ஸ்பென்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டாப் ஏறி இறங்கினா 175 ரூபாய் கணக்கு பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம ஊர்ல ஏறி இறங்கினா 3 ரூபாய் இருக்கு. 3 ரூபாய் எங்க இருக்கு? 175 ரூபாய். சென்னையில சொல்ற ஒயிட் போர்டு, டிஜிட்டல் போர்டு, அந்த போர்டு எல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் டேப் பண்ணா 1.75. மெட்ரோல அப்படியே டபுள் 3.25 சம்திங் இருக்கு. ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதை விட 3.75. நீங்க 3.25னா 325 ரூபாய். ஒரு ஸ்டேஷன் ஏறி இறங்கினாலே இது. நான் எதுக்கு இந்த பிரைஸ் ரேட் சொல்றேன்னா, ரொம்ப எக்ஸ்பென்சிவா. நம்ம ஊரு இதையும் அதான் கம்பேரே பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. பவுன்ஸ்ல சேலரி வாங்குறீங்களா, கம்பேர் பண்ணாதீங்க. அப்படிதான் என்ன கேட்டா சொல்லுவேன். இதுதான் இங்க எக்ஸ்பென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. நீங்க வந்து நம்ம ஊர்ல வாங்குற மாதிரி வாங்கிட்டு செலவு பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம் கனவு கூட காணாதீங்க. அப்படியே டோட்டலா டிஃப்ரெண்ட். நீங்க உங்க மைண்ட் செட் வந்து எப்படி வச்சுக்கணும்னா, வந்தா கஷ்டப்படுவேன் அந்த ஒரு மைண்ட் செட்டே வச்சுட்டு வாங்க. இங்க வந்து ஜாலியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைண்ட் செட், அப்ப கஷ்டப்படுவோம்னு நினைச்சேன் ஜாலியா இருக்கும், கஷ்டப்படுவேன் நினைச்சா கஷ்டப்பட்டு கஷ்டம் பட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆயிரும் உங்களுக்கு. யூத் மொபிலிட்டி விசானா என்ன, அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, வரலாமா கூடாதா, சஜஷன் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தாச்சு. ஸோ கன்க்ளூஷன் ஆஃப் த வீடியோ, யூத் மொபிலிட்டி விசாவோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக ஏங்குறவங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பு தான் யூத் மொபிலிட்டி விசா. அதே சமயத்துல இந்தியாவில் வந்துட்டு நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கீங்க அப்படிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு சஜஸ்டபிள் சாய்ஸ் கிடையாது. ஃபைனலா நீங்க என்ன சொல்ல வரீங்க? யூகேல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஊர்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னா தாராளமா இங்க வந்து நல்லா சம்பாரிச்சுட்டு 2 வருஷம் கடன் ஏதாவது இருந்ததுன்னா நல்லா டெப்ட் எல்லாம் ரீபே பண்ணிட்டு அந்த ஏர்ன் பண்ணிட்டு திருப்பி போனேன். ஆனா இங்க வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் படிங்க. நான் சொல்றேன், ஏன்னா இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கெரியர், அதுக்கப்புறம் ஊருக்கு போனீங்கன்னா நீங்க ஒண்ணுமே இருக்காது. அது நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இல்லை பார்ட் டைமா ஏதோ பண்ணிக்கிட்டு ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு அங்க எடுத்துட்டு போயிட்டு நான் 2 வருஷம் இங்க நீங்க ப்ரொஃபஷனல் போறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு கோர்ஸ் இருக்கும், ஏதாவது ஒரு 6 மந்த் கோர்ஸ் ஏதோ ஒன்று பண்ணி ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டு ஊர்ல ஏதாவது ஒரு கெரியர் இருந்தா அதை கண்டினியூ பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷனா நான் சொல்றேன். ஏன்னா நீங்க படிச்சதுக்கு வேலைக்கு போகாம இங்க வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு வேலைக்கு போறீங்கன்னா ஓகே, சம்பாதிங்க, பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒரு கோர்ஸ் சைட் பை சைட் பண்ணுங்க. இது எடுத்துட்டு போயிட்டு ஊர்ல ஏதாவது ஒரு ஜாப் இருந்தா ட்ரை பண்ணுங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. யூஸ் பண்றவங்க எஃபிஷியன்டா யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டைம் இதுல நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. கஷ்டப்படணும் ரெடியா இருந்துக்கோங்க. அந்த ஒரு மைண்ட் செட்ல வாங்க. வந்து சில பேருக்கு நிறைய லக்கெல்லாம் இருக்கு. சக்சஸ்ஃபுல் பர்சன் நிறைய பேர் இருக்காங்க, கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. ஸோ வாங்க, நான் வராதிங்கலாம் நான் சொல்லவே மாட்டேன். வாங்க, கிவ் அ ட்ரை, ஃபேஸ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் நீங்க வந்து ஊர்ல யாரையா டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. நீங்க எதுவுமே இல்லைனாலும் லைஃப்ல ஒரு லெசனா எடுத்துட்டு போவீங்க ஊருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிக்கணும், இதெல்லாம் நம்ம இண்டிபெண்டா பண்ணிக்கணும். ஒரு லைஃப் லெசனுக்கு கூட நீங்க வந்துட்டு போகலாம். ஓகே, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதனால பிரச்சனை இல்லை. இது ஒரு ஃப்ரீ ஹிட் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. வாங்க, வந்துட்டு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு லைஃப் லெசனாச்சும் கத்துட்டு போவீங்க. அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ யூத் மொபிலிட்டி விசா பற்றின எவ்வளவு டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியுமோ எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சுனில் டைரிஸ்ன்ற இன்ஸ்டாகிராம் சேனலில் டிஎம் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நான் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பேக் டு பேக் அப்கமிங் வீடியோஸ் நிறைய வரப்போகுது. ஸோ உங்களை சந்திச்சு பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு காலேஜ்ல அந்த மெமரிஸ் எல்லாம் வந்து அப்படியே ஓடிட்டு இருக்கு. நீங்க பேசும்போதே காலேஜ் மெமரிஸ் ஓடிட்டு இருக்கு. நினைச்சே பார்க்கலாம் நம்ம மீட் பண்ணுவோம், இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.